சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கேன். வணக்கம் வணக்கம். கை கொடுங்க. வணக்கம் வணக்கம். நீங்க சார் டைரக்டர் பூங்கா படத்துடைய டைரக்டர். பூங்கா படத்தோட தயார் பேக்ல வாங்க. ஃப்ரேம் பூங்கா படத்தோட தயாரிப்புல தயாரிப்பாளரா கை கொடுங்க. அவர் படம் எடுப்பியா? கை ஆமா ஆமா வளையல பின்னாடி வளையல மணிகண்டன் சவுண்ட் வரலையா மேன்? ஏய் சாதாரணமா வைங்க. ஐயோ சவுண்ட் இப்படி வரணும் பாரு. இன்னும் வரலையா சவுண்ட்? நல்லா அப்படிங்கிற கையில கலந்து காட்டுறீங்க. அப்படி இப்ப பாரு. அப்படி வரணும். இன்னும் சவுண்ட் வரலையே. இந்த வளையல் எதுக்கு போட்டுருக்கீங்க எல்லாம்? பொம்பளையா? இல்ல இல்ல வளையல், கம்மல், மோதிரம், இதுதான் சவுண்ட். இதுதான் சவுண்ட். ஓகே, என்ன இப்போ சார் பூங்கா படம் வந்து ரெடி ஆயிடுச்சு சார். ஃபர்ஸ்ட் லுக் வந்து உங்க கையால வெளியிடும். அதுல எனக்கு உடன்பாடு நம்பிக்கை இல்லை. நீங்க கஷ்டப்பட்டு எடுத்திருக்கீங்க. ஓகே, உள்ள போக மாட்டேன். வாங்க வாங்க. சரி, கிழிக்கிறதுல தான் நம்ம கில்லாடி கிளி 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 கிளி. என்ன பூங்காவா? சிலப்பா நான் பார்த்துக்கிறேன். ஆகா, இடுப்புல என்ன எறும்பு அடிக்கிறாரா? ஆகா ஆகா. ஆகா, அதான் பூங்காவை மக்கள் பயன்படுத்தினாங்க. நான் உடற்பயிற்சி எல்லாம் பூங்காவிலே தான் பண்ணுவேன். கையை காலை நீட்டி ஆட்டி உட்காந்து இப்போ பண்ணதெல்லாம் பூங்காவிலே பண்ணுவேன். பூங்காவை ஒட்டி எல்லா இடங்கள்லையும் அமைக்காமல் இருந்தால் தமிழக அரசு அதை ஒட்டியே உடற்பயிற்சி கூடங்கள் அமைக்கணும். நுங்கம்பாக்கத்தில் இருந்துச்சு, அதை தூக்கி போட்டு தனியாக வழி அந்த பக்கம் வச்சுட்டாங்க. எடர் பிளடி இண்டியன்ஸ் அப்படின்ட்டு. அது கூடாது. பூங்காவை ஒட்டி பூங்காவுக்குள்ளே இருக்கணும். எல்லா பூங்காக்களிலும் உடற்பயிற்சி கூடங்களை நிறுவி அதன் எல்லா செலவுகளையும் அவங்களே பார்த்துக்கிட்டு அதில் வருஷம் அல்லது வருஷத்துக்கு 2 முறை பொங்கலில் எம்ஜிஆர் நடத்துவார். அந்த மாதிரி உடற்பயிற்சியெல்லாம் நல்லா அதிகமாக புஷ்அப் பண்ணுவாங்க. 1000 புஷ்அப் அடிக்கிறவங்க. சரத்குமார்லாம் இப்போ நான் பண்ணேன் பாருங்க, அது 1000 அடிப்பார். அவர் மிஸ்டர் மெட்ராஸ். ஓகே, நிறைய பேசிட்டு வாழ்த்துக்கள்.